ரசம். பாசிப்பருப்பு பொடி போட்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. நான் வந்து ரசப்பொடி வந்து பாசிப்பருப்பு போட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஒரு பிட்டு கடுகு போட்டுக்கலாங்க. அப்படியே வெந்தயம் போட்டுக்கலாங்க. இந்த ரசம் சூப்பராக இருக்குங்க. 2 வரமிளகா போட்டுக்கலாங்க. நல்லா பொரியட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருள் நல்லா பொரியுதுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பெருங்காயம் நல்லா போட்டால் பருப்பு தண்ணி வேக வச்சுருக்கேங்க. பெருங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். என் சேனலில் நான் பீட்ரூட் ரசம் போட்டிருக்கேன், கேரட் ரசம் போட்டிருக்கேன், கொள்ளு ரசம் போட்டிருக்கேன், மிளகுபொடி ரசம் போட்டிருக்கேன், நிறைய ரச வெரைட்டி போட்டிருக்கேங்க. கொள்ளு பருப்பு போட்டு ரசப்பொடி ரெடி பண்ணியிருக்கேங்க. துவரம் பருப்பு போட்டு ரசப்பொடி ரெடி பண்ணியிருக்கேங்க. நேற்று வந்து நான் பாசிப்பருப்பு போட்டு ரெடி பண்ணேங்க. இப்போ அதை பொடி எடுத்து தான் இப்போ நான் ரசம் வைக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா பொரியுதுங்க. நல்லா இப்படி பொரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணுங்க, 4 பூண்டு பல், 1 பச்சை மிளகா தட்டி வச்சது போட்டுக்கோணுங்க. அது வந்து ரசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. அப்படியே மல்லி கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு வணக்கி விடலாங்க. ரசம் இப்படி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. பூண்டு வந்து கொஞ்சம் இப்போ விலை கம்மி தான். பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம பருப்பு 2 தக்காளி வேக வச்சு நான் வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அவங்கவுங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாங்க. அப்படி நான் ரசப்பொடி பாருங்கள், பாசிப்பருப்பு வறுத்து நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. அந்த பொடியை நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. இப்படி நான் சொன்ன மாதிரி நீங்கள் அரைச்சி பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னோடய ரசமெல்லாம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். அப்படியே சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. உப்பு காரம் மட்டும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. புளிப்பும் அப்படி தாங்க, மேலே அப்படி பார்த்து ஊற்றிக்கோங்க. இதை அப்படியே நுரக்கட்டி வரட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாப்பாடுங்க வச்சுட்டு இந்த மாதிரி ரசம் வச்செல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. நல்லா கொதி வரட்டுங்க, பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே நுரக்கட்டி வருதுங்க. லைட்டாக ரசம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. ரொம்ப கொதிச்சிட்டா ரசம் நல்லா இருக்காதுங்க. பாருங்கள், தெரியுதுங்களா? இதில் இனிப்பு சுவை பிடிச்சவங்க கொஞ்சம் கரும்பு சக்கரை போட்டுக்கலாங்க, பிடிக்காதவங்க அப்படியே விட்டுறலாங்க. சரிங்களா? பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. உப்பு டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்டிருக்க அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் செஞ்ச மாதிரியே பாசிப்பருப்பு ரசப்பொடி செஞ்சு பாருங்கள். நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க. நான் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். சுடு சுடு சாப்பாட்டுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.